நம்ம சதர்ன் ரயில்வேக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்காகவே மூணு புத்தம் புது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை ஒதுக்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு மேஜர் அப்கிரேட்னே சொல்லலாம். இந்த 3 ட்ரெயின்ல முதல் ட்ரெயின் நம்ம நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்களை இதுவரைக்கும் நேரடி கனெக்ஷனே இல்லாத வடகிழக்கு இந்தியாவோட இணைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல இமயமலை அடிவாரத்துல இருக்கிற நியூ ஜல்பைகுரியில இருந்து நேரா நம்ம காவேரி ஆறு ஓடுற திருச்சிக்கு ஒரு டைரக்ட் ட்ரெயின். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ வித்தியாசமான 2 கலாச்சாரத்தையும் நிலப்பரப்பையும் கனெக்ட் பண்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரூட் இது. சரி, இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 20609 நியூ ஜல்பாய்குரியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 4:15க்கு கிளம்பும். அதே மாதிரி ரிட்டர்ன்ல திருச்சியிலிருந்து ட்ரெயின் நம்பர் 20610 ஒவ்வொரு புதன்கிழமையும் அதிகாலை 5:45க்கு கிளம்பும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்வீஸ் ஜனவரி 17, 2026 ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த ட்ரெயினால தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறைன்னு டெல்டா மாவட்ட மக்களுக்கு இது ஒரு நேரடி கனெக்ஷன். அதோட நிறுத்தாம சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியா சென்னை எக்மோருக்கும் போறதால நார்த் தமிழ்நாடு பேசஞ்சர்ஸ்க்கும் இது ஒரு சூப்பரான லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆப்ஷன். ஓகே, டெல்டா கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இந்தியாவோட தென்கோடி முனைக்கு போலாம். 2வது அம்ரித் பாரத் ட்ரெயின் அங்க ஒரு புது ஹிஸ்டரிய உருவாக்க போகுது. ஆமாங்க, நியூ ஜல்பைகுரியிலிருந்து நேரா நாகர்கோவிலுக்கு. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கும் மேல பனிமலையையும் பச்சை பசேல்னு இருக்கிற சமவெளியையும் தக்கான பீடபூமியையும் தாண்டி இந்திய பெருங்கடலை தொடுற ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது. இதுவும் ஒரு வீக்லி சர்வீஸ் தான். நியூ ஜல்பைகுரியிலிருந்து வெள்ளிக்கிழமையும் நாகர்கோவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ட்ரெயின் கிளம்பும். இந்தியாவோட 2 எக்ஸ்ட்ரீம் முனைகளை கனெக்ட் பண்ற ரொம்ப முக்கியமான சர்வீஸ் இது. இந்த ட்ரெயினோட ரூட் இன்னும் ஸ்பெஷல். நாகர்கோவில், திருநெல்வேலியில ஸ்டார்ட் ஆகி ஆன்மீக நகரமான மதுரை, அப்புறம் பழனி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்னு தமிழ்நாட்டோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு போகுது. இதனால வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது லாங் டிஸ்டன்ஸ் கனெக்டிவிட்டி கிடைக்குது. சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாவட்டங்களை பார்த்தாச்சு. இப்போ 3வது அம்ரித் பாரத் ட்ரெயின் 2 பெரிய மெட்ரோ சிட்டிஸை கனெக்ட் பண்ண வருது. சென்னை தாம்பரத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால் தலைநகர் கொல்கத்தா பக்கத்துல இருக்கிற சாந்திரகாட்சி வரைக்கும். இதனால சவுத் சென்னை மற்றும் சபர்பன் மக்களுக்கு ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரு புது டைரக்ட் கனெக்ஷன் கிடைக்குது. ரொம்ப வசதியா இருக்கும். இதுவும் ஒரு வீக்லி சர்வீஸ் தான். இந்த முக்கியமான இன்டர் ஸ்டேட் கனெக்ஷன் ஜனவரி 18, 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 3 புது ரூட்டையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட அடிப்படை கான்செப்டே இதுதாங்க. இது சாதாரண ஜனங்களுக்காக கம்மி காசுல போறதுக்காக டிசைன் பண்ண ஒரு மாடர்ன் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். குறிப்பா ஏழை மிடில் கிளாஸ் பேசஞ்சர்ஸை மனசுல வச்சுதான் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன? இதுல காஸ்ட்லியான ஏசி கோச்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏசி ஸ்லீப்பர் அப்புறம் ஜென்ரல் கோச் தான். அதனால டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஏத்த மாதிரி வசதிகள் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, டிராவல் டைமை குறைக்க ட்ரெயினோட 2 பக்கமும் பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கும். இதனால ட்ரெயின் வேகமா பிக்கப் ஆகும், வேகமா நிற்கும். மொத்தம் 22 கோச் இருக்கிற ஒரு பெரிய ட்ரெயின் இது. சரி, இந்த அறிவிப்பை நம்ம வெறும் புது ட்ரெயின் லிஸ்டா மட்டும் பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இது ஒரே பாரதம் ஒரே ரயில் அப்படிங்கிற ஒரு பிலாசபியை பத்தினது. இந்த பயணத்தை சொல்ற இந்த லைனை மட்டும் கேளுங்க. பனிபடர்ந்த நியூ ஜல்பைகுரியிலிருந்து தமிழ்நாட்டோட தென்முனையான நாகர்கோவில் வரைக்கும் இது வெறும் ஒரு டிராவல் ரூட் மட்டும் இல்லைங்க. இது இமயமலை அடிவாரத்தையும் இந்திய பெருங்கடலையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு எமோஷனல் பிரிட்ஜ் மாதிரி. 2000 கிலோமீட்டருக்கும் மேல இருக்கிற இவ்ளோ பெரிய பயணத்தை நடுவுல எங்கேயும் மாறாம ஒரே ட்ரெயின்ல போக முடியுதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த புது சர்வீஸ் அதை சாத்தியமாக்குது. இது பாசஞ்சர்ஸோட வசதிக்கு மட்டும் இல்ல, இந்தியன் ரயில்வேயோட பிளானிங் மற்றும் இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சோ ஃபைனலா இதோட மொத்த சாராம்சமும் இதுதான். இந்த அம்ரித் பாரத் ட்ரெயின் வெறும் இரும்பும் சக்கரமும் கிடையாது. அது இந்த பெரிய தேசத்தோட அலகல கலாச்சாரத்தையும் மக்களையும் அவங்களோட கனவுகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு நூல் மாதிரி. ஒரே ட்ரெயின்ல ஒரே பாரதம். இந்த உணர்வு இதை கொடுக்குது இல்லையா? தெற்கோட முனையில இருந்து வடகிழக்கோட வாசல் வரைக்கும் ஒரே டிராவல்ல கனெக்ட் ஆகும்போது நாம இன்னும் க்ளோஸ் ஆகுறோம் இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.